ஒரு காலத்தில் இவர்கிட்ட ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும்ப்பா, நம்ம அடுத்த ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆயிடுவோம், ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடுவோம், பல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருப்பா அப்படின்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே ஒரு பெரிய டைரக்டரு ஒரு சின்ன தப்புனால அப்படியே டோட்டலாக விழுந்தார். விழுந்ததுக்கப்புறம் திரும்பி எந்திரிச்சு வர போராடிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தோம்னா அவரோட இன்டர்வியூ தான் எல்லா சேனல்லையும் இருக்கும். அவர் வேறு யாருமே இல்லை, நன் அதர் தென் திரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஏஆர் முருகதாஸ் அவருடைய வளர்ச்சி எப்படி வந்துச்சு, அவருடைய வீழ்ச்சி எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பேச போகிறோம். ஏஆர் முருகதாஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவர் கள்ளக்குறிச்சி சொந்த ஊர். ஸோ வழக்கம் போல் நிறைய பேர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்து, அப்புறம் எஸ்ஏ சூர்யாவும் அவரும் ஒரு படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி, அப்புறம் அவங்க குஷி பண்ணும்போது குஷியில் 2 பேருமே பழக்கமாகி, அப்புறம் வந்து எஸ்ஏ சூர்யா இன்டர்வியூ பண்ணி, அஜித் சார் இன்டர்வியூ பண்ணி, அப்புறம் எஸ்எஸ் சக்கரவர்த்தி நிகாட் சார்கில் போயிட்டு இந்த கதையை சொல்லி கதையை ஹோல்டு பண்ணி, அப்புறம் இந்த கதையை ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் சிட்டிசன் படம் வந்து கொஞ்சம் கேப்பில் இருக்கும்போது ஒரு 60 நாள் கேப்பில் சிட்டிசன் படம் பண்ணுற அந்த கேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீனா பிட்ச் ஆகி ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு நைட்டில் டக்குன்னு ஒரு படம் கிளிக் ஆகுது. அந்த படம் வெளியில் வருது. அது வரைக்கும் அஜித் அவர்கள் ஒரு காதல் மன்னன் அப்படிங்கிற ஒரு ஷேட்லேருந்து ஒரு கிரே ஷேடுக்கு வந்து மாற்றுறாரு. ஸோ அந்த கிரே சைடு வந்து அப்போ தான் வர ஆரம்பித்த டைம். ஸோ அந்த கிரே சைடு உள்ளே வர ஆரம்பித்த டைமில், அதாவது அது வரைக்கும் ஹீரோனா ஹீரோ, வில்லன்னா வில்லன் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆன்டாகனிஸ்ட் அப்படிங்கிறவன் அவனுக்குள்ளேயே ஒரு ஹீரோ இருப்பான் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ரவுடி ஒரு நல்லவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெண்டான ஒரு மூவிஸ்லாம் வர ஆரம்பித்த டயத்தில் இந்த அஜித் சார், சுரேஷ் கோபி சார் ஆக்சுவலாக கேங்ஸ்டருக்குள்ளே ஒரு நடக்கிற கதை. இந்த படத்தில் பாட்டு ஒரு மிகப்பெரிய பலம். இவனுடைய பிஜிஎம்மும் இவனுடைய மியூசிக்கும் வேறு. அதே மாதிரி டயலாக்ஸ் சுரேஷ் கோபி வந்து அந்த கழுத்தில் இப்படி காலை வச்சுட்டு தீனா கையை தாண்டா வெட்டுவான், ஆனால் ஆதிகேசன் கழுத்தவே வெட்டுவான்டா அப்படின்னு ஒரு டயலாக் பேசுவாங்க. மலையாளத்தான் தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டயலாக் இருக்குது டெலிவரி. அதே மாதிரியே அந்த அருவா சீனு, அந்த கையில் இருக்க சைக்கிள் செயின் சுற்றுற சீனு, இதெல்லாம் வந்து அந்த லைலா முன்னாடி லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிதடி தானே என் தொழிலே அப்படின்னு ஒன்று சொல்கிற விஷயம். நிறைய விஷயங்கள் வந்து நுவான்சஸ் எல்லாமே வந்து அந்த படத்தை ரசிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா இருந்த அந்த டயத்தில் தான் அதுக்கடுத்து அப்படியே வந்து ரமணா படத்தை பற்றி அவர் நிறையா பேசிட்டார். அது கேப்டனை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி கேப்டன் வந்து வேறு மாதிரியான படங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த படத்தில் ரொம்ப ஒரு ப்ரொஃபஸர் ரமணா அப்படிங்கிற ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஃபஸ்ட் டைம் வந்து நிறைய 4 பசங்களுக்கு அப்பா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அதில் வந்து ஒரு வித்தியாசமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து பேசுகிறாரு. இந்த படம் வந்து ஒரு பிளாஸ்ட் அடிக்குது. அந்த படத்தில் சிஜியே கிடையாது, அவ்வளோ பெரிய க்ரௌடு கூட்டம்லாம் வராங்க. அதெல்லாம் வச்சு ஒன்று எடுத்து அந்த படம் வந்து வலு ஹிட் ஆகுது. யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு மாச ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க, யாருப்பா அந்த டேரக்டர்னு கேட்க ஆரம்பிச்சு ஏஆர் முருகதாஸ். பார்த்தா சின்ன பையன் கல்யாணத்துக்கு வந்து கள்ளக்குறிச்சி கல்யாணத்துக்கு கேப்டன் போய் அங்கே போய் பார்த்து கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வர்றாரு. அவ்வளோ பெரிய ஒரு வலுவான ஹிட்டு. ஆனால் இது இண்டஸ்ட்ரிக்குள்ளே சிலருக்கு அரசியல் பரசலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துலையுமே ஏஆர் முருகதாஸ் கதை இல்லை, இது கிடையாது, இது வேற ஒருத்தருடைய கதை. ஆனால் ஏஆர் முருகதாஸ் வந்து எடுத்துட்டாரு, இல்லை அந்த கதையை கேட்டு இவர் போய் சொல்லி அதுக்கு வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துச்சு. அதை கேப்டன் தான் சரி பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அது வெளியில் யாருக்கும் தெரியறது இல்லை, ஏன்னா தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ இருக்கிறது வந்து கேப்டன் படம், அவ்வளோதான், ஏஆர் முருகதாஸ் படம் கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது அதுக்கடுத்து அவர் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்த படத்துடைய பேர் அப்போது மிரட்டல்னு வைக்கிறாரு. மிரட்டல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அஜித் சாரை போட்டு நம்ம பண்ணலாம், அஜித் சார் வந்து ஒரு மாதிரியான லுக்கில் இருக்கார்ல, அப்படியே அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆரம்பித்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. பட் ஃபைனலாக என்னமோ ஒரு காரணத்தினால அது எல்லாமே ட்ராப் ஆகுது. உடனே அப்போ தான் சூர்யா பூமிங்கில் ஆகிட்டு இருக்காரு, அப்கமிங் படம் அப்படி இப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. உடனே சூர்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பேரை மாற்றி கஜினி அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சு அந்த பண்ணுறாரு. படம் ஆஹோ ஓஹோ அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பிரச்சனை அந்த இடத்துல உருவாச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம மக்கள் அப்போ தான் வந்து இந்த டிவிடியெல்லாம் வாங்கி நிறைய ஆங்கில படங்கள்லாம் பார்த்து பழகிக்கிட்டு இருந்த கூட்டம். அப்போ இந்த ஆங்கில படங்கள் பழகிட்டு இருக்க கூட்டத்தில் ஹாலிவுட்டில் ஒரு டைரக்டர் அப்போ தான் வந்து சூப்பராக படமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய அப்போ வந்து இன்செப்ஷனாக பேட்மேன் முடிஞ்சுட்டு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அவருடைய பெயர் வந்து கிறிஸ்டோஃபர் நோலன். அவர் அதுக்கு முன்னாடி ஒரு படம், ஏதோ ஒரு படம், அந்த படத்துடைய பெயர் மொமெண்டோ. அந்த படம் ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்துலேருந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த சிட்டி கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்போது ஏஆர் முருகதாஸ் ஹெசிடேட் பண்ணாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரே ஒத்துக்கிட்டார். மொமெண்டோ படத்தில் இருக்கிற அந்த விஷயத்தை மட்டும் சால்ட் மெமரி லாஸ் அப்படிங்கிற ஐடியாவை எடுத்து நான் ஓனாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவரை லேட்டரான அவர் வந்து ஒத்துக்கிட்டார்.
ஸோ ஃபஸ்ட்டு ரமணாவில் வந்து அரசியல் பரசலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து ஓப்பனாகவே தெரிய ஆரம்பிச்சு. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அந்த மொமெண்டோ படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒன்று பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸ்க்ரீன் பிளே இவரோட ஸ்க்ரீன் பிளே மாற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்குமே வந்து ஏஆர் முருகதாஸ், ஏன்னா ரமணா முடிச்சுட்டு கஜினி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் அவர் எடுத்துக்கிட்டார். 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த கஜினி ரிலீஸ் ஆகுது. ஸோ 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த படம் எடுக்கிறார். ஏன்னா வலு ஹிட்டு கொடுத்தவருக்கு எத்தனை ஆஃபர் வந்திருக்கும், ஆனாலும் என் கதையில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு ஒன்றில் இருந்தார். இது வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் இவர் இங்கேருந்து ஹிந்தியில் போகிறாரு. அமீர் கான் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போகும்போது அமீர் கானோடைய படம் வந்து பேன் இண்டியா டைரக்டர் ஆகிறார். வலு ஹிட் ஆகுது கஜினி. அங்கே வலு ஹிட் ஆன உடனேவும் பேன் இண்டியா டைரக்டர் ஆகிட்டார். ஸோ இதுக்கு இடையில சிரஞ்சீவியை வச்சுட்டு ரமணா படத்தை ரீமேக் பண்ணி தாகூர்னு பண்ணுறாரு. அங்கே ஒரு அடி வாங்குது. எதுக்காக அதை அடி வாங்குது அப்படின்னா, ஆந்திராவில் வந்து அதுவும் சிரஞ்சீவியை வந்து சாகுற மாதிரிலாம் வைக்கக்கூடாது, ஒரு மாஸ் ஹீரோவை வச்சா ஏற்றுக்க மாட்டாங்கன்றக்காக கிளைமேக்ஸில் அந்த ட்ராமாவே மாற்றி கோர்ட்டில் வந்து வக்கீல் வாதாடுற மாதிரி ஒன்று வச்சு அந்த படத்தையை சொதப்புன்னு சொதப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அதோடைய இதுக்காகவோ என்னவோ தெரியலை, சிரஞ்சீவி அவர்களே வந்து அடுத்து வந்து ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு படம் பண்ணார். அதுவும் கொஞ்சம் பெருசாலாம் போகல, அது பயங்கர மாசம் அதுன்னு அதுவும் பெருசாலாம் போகவே இல்லை. ஸோ அந்த இடத்துல தெலுங்கில் வந்து அவருக்கு பெரிய மார்க்கெட் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, அடுத்தடுத்து 2 படங்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வி படங்கள். இது இருக்கும்போது இங்கே ஹிந்தியில் வந்து இவருக்கு ஹிட் அடிக்குது, போகிறாரு. இந்த இடத்துல இருந்து ஏஆர் முருகதாஸோடைய டிமாண்டு ஜாஸ்தியாகுது. ஏஆர் முருகதாஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய டேரக்டர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய இமேஜ் கிடையாது. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்து போனால் ஒன்று மணிரத்னம், இன்னொன்று சங்கர், இவங்க தெரிஞ்ச இடத்துல இப்போ புதுசாக ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் பேன் இண்டியா ரேஞ்சில் வந்து தெரிய ஆரம்பிக்கிறார். இப்போ ஏஆர் முருகதாஸ்கிட்ட யாராவது ஒரு யாராவது ஒரு சூஸ் பண்ணிட்டாருன்னா ஓகேப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவருக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் வருது. அப்புறம் இங்கே திரும்பவும் சூர்யா வச்சு 7ஆம் அறிவு பண்ணுறாரு. அது ஒரு ஆவரேஜாக ஒரு வித்தியாசமான கான்செப்ட்டு. அந்த ஒரு வித்தியாசமான கான்செப்டில் ஒரு வித்தியாசமான ஐடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்த அவர் யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேர் வருது. அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதானே. திரும்பவும் வந்து விஜய் சாரை வச்சுட்டு அங்கே தான் வந்து எஸ்ஏசி கூப்பிட்றாரு. ஏஆர் முருகதாஸ் வச்சு ஒன்று பண்ணலாம். ஏன்னா விஜய் சாருக்கு வரிசையாக அப்போ வந்து எல்லா படம் வேலாயுதம் சரி, அப்புறம் சுறான்னு ஒரு மகா காவியம், அப்புறம் வேட்டைக்காரங்கிறது ஒரு உன்னத காவியம், இந்த மாதிரி அப்புறம் காவலன்ன்ற ஒரு காதல் காவியம் எல்லாமே படுத்து தூங்குது. விஜயோட கரியரே ஃபீல்டு அவுட்டு, இதுக்கு மேலே விஜயெல்லாம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒன்று பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் எஸ்ஏசி கூப்பிட்டு என் பையன் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏஆர் முருகதாஸை உட்கார வச்சு அப்புறம் தனுசார்ட்ட பேசி என்னென்னமோ பண்ணி ஃபைனலாக வந்து எடுக்கப்பட்ட கதை தான் துப்பாக்கி ஆக்சுவலாக விஜய்க்கான கதை கிடையாது. ஆனால் அந்த படம் ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு மும்பை தமிழன், இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே வர வேண்டாம் அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் சமயோசிதமாக ஒன்று முடிவு பண்ணார். இந்த டெம்ப்ளேட்டை கொண்டு போய் அங்கே வச்சார். மும்பை தமிழன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, மும்பை பிளாஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்த எடுக்கிறாரு. அந்த இடத்துல என்னென்னா, விஜய் அவர்களுக்கும் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் அந்த யூனிட்டில் இருக்கிறவங்க பேசும்போது அரசியல் புரசலாக சண்டை சச்சரவு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் மேக்ஸிமம் ஃபீல்டில் தான் எடுத்துருப்பார், மும்பையிலேயே தான் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் விஜய் வச்சு ஃபீல்டில் எடுக்க முடியுமா அப்படின்னாங்க, லைவ் லொகேஷன் எடுக்கிறது கஷ்டம். ஆனால் அங்கே லைவ் லொகேஷன் எடுத்திருப்பார். இவருக்கு லைவ் லொகேஷன் அப்படின்னும் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது. ஏன்னா இப்போ செட்டு அதில்னா வந்து சுற்றி ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் லைவ் லொகேஷன் அப்படின்னும் போது ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணாரா என்னன்னு தெரியல. நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறது அப்போது ஒரு அரசியல் புரசலாக வந்த ஒரு விஷயம். ஃபைனலாக படம் ரிலீஸ் ஆகும்போது இதுக்கு மேலே ஏஆர் முருகதாஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 2 பேருக்கும் உண்டான ஒரு கசப்பான நட்பு இருந்ததாக கேள்விப்பட்டோம். இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தாலும் துப்பாக்கி படம் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வலு ஹிட் ஆகி போச்சு. விஜயோட மார்க்கெட்டு கரியரே வேறு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா இது திடீர்னு எப்படி நினச்சி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் இந்தியன் லெவலில் ஆகிட்டார். துப்பாக்கி மாதிரி ஒரு படம்னா அங்கே அக்ஷய் குமார் வச்சு ஹாலிடேன்னு பண்ணுறாரு. உடனே வந்து எப்போவுமே வந்து விஜயோட ஒரு படம் ஹிட் ஆகிருக்கு, அந்த டேரக்டர் யார் அப்படின்னா நம்மளால் அந்த ஆந்திராவில் வந்து மகேஷ் பாபு உடனே பிடிச்சிருவார். உடனே பிடிச்சி சார் எனக்கு ஒரு படம் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்குறாரு. ஓகே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்பைடர்னு பண்ணுறாரு. ஸ்பைடர் படம் வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல கதை தான். என்ன பிரச்சனைனா சீரியல்லாம் பார்க்க விட்டு ஓட விட்டு இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் அங்கே பண்ணியிருப்பார். அதில் வந்து ஆக்சுவலாக த்ரூ அவுட் தி மூவி ஸ்கோர் பண்ணது யாருன்னா மகேஷ் பாபு கிடையாது, எஸ்ஜே சூர்யா, அவருடைய குருநாதர் நண்பர் எஸ்ஜே சூர்யா ஒரு ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ அதுவும் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஏஆர் முருகதாஸுக்கும் மார்க்கெட்டு பீக்கில் தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த சம்பவம் தான் ரொம்ப முக்கியமான சம்பவம், நோட் பண்ணிக்க. இதுக்கடுத்து கத்தின்னு ஒரு படம் விஜய் கூட ஒன்று பண்ணுறாரு. கத்தி படம் ஆரம்பத்திலேயே வந்து அரசியல் புரசலாக வந்து அறம் படத்தோட இயக்குனர் கோபி நாயனார் இது என்னோட கதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கங்கன்னு வைக்கிறாரு. ஆனாலும்
அதை எதுவுமே கேட்காம அந்த கத்தி படத்தை ஏஆர் முருகதாஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அடுத்த பிரச்சனை என்ன வருதுன்னா, லைக்கா உள்ளே வருது. லைக்கா எதுக்குன்னா, லைக்கா வந்து சிங்களத்தை சார்ந்தவங்க, அவங்க எப்படி இங்கே பண்ணலாம் அப்படின்னு ஒரு போராட்டம் வெடிக்குது. ஏற்கனவே துப்பாக்கி படத்துலேயே வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு ஏஆர் முருகதாஸ் படத்துக்கு. என்னென்னா, இந்த மாதிரி வந்து இஸ்லாம் மக்களை எல்லாம் வந்து பிரிவினைவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் காட்டுறது தப்பு அப்படின்னு வந்துச்சு. கத்தி படத்தில் வந்து இந்த மாதிரி தமிழீழ மக்களுக்கு அநீதி செஞ்சவங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த படம் பண்ண விடலாம் அப்படிங்கிற அடுத்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னடா இது விஜய்க்கு வந்த சோதனைங்கிற மாதிரி. இந்த படத்தில் வந்து கத்தியும் 2 பேருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படி இப்படின்னு போனாலும் ஃபைனலாக படம் அதுவும் ஒரு வலு ஹிட் ஆகி போச்சு. ஸோ வலு ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பக்கம் வந்து ஏஆர் முருகதாஸோட நேம் வந்து டேமேஜ் ஆகுது. எப்படி டேமேஜ் ஆகுதுன்னா, இந்த கத்தியோட பதம் கோபி நாயனாரோட கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லும்போது, கோபி நாயனார் யாரையா, அதை எப்படி ஏஆர் முருகதாஸ் தானே படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. கோபி நாயனாரோட ஒரு படம் அறம்னு ஒன்று ரிலீஸ் ஆகுது நயன்தாரா வச்சுட்டு. நயன்தாரா கெரியர்லேயே வந்து தி பெஸ்ட் மூவி அப்படின்னா தி அறம் அப்படிங்கிற அந்த ஒரு படம் தான். அந்த படத்தை கொடுத்த உடனேவும் இருக்கிற ரிவ்யூவர்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, இது கோபி நாயனாரோட கதையாக தான்ப்பா இருக்கணும், ஏன்னா இந்த மாதிரி சென்சிபிளாக யாரும் எடுக்க மாட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, கோபி நாயனார் வெறும் ஏஆர் முருகதாஸோடைய இந்த கதையை மட்டும் அவர் வந்து என்னோட கதைன்னு சொல்லலை, ரஞ்சித்தை எடுத்த மெட்ராஸ் படத்தோடைய கதையும் என்னுடைய கதை தான், அந்த சோரை வச்சு எழுதுகிற கதையும் என்னோட கதை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தார். ஸோ இது ரெண்டுமே சொன்னதுனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பேர் மன்னிப்புலாம் கேளுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அகெயின் அஃபீஷியலாக ப்ரூவ் பண்ணப்படாத வரைக்கும் இங்கே யாருமே குற்றவாளிகள் கிடையாது. ஏன்னா ஆதாரம் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த நிரூபிக்கப்படலை, அதுவும் ஹிட்டு. இப்போ அடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வாடி வாங்க சர்க்காரில் விஜய் ஒன்றுமே பேசலை. அவர் கெரியர் பீக்கு எல்லாமே பீக்கு. சன் பிக்சர் வா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு சிஎம் ஜெயலலிதாவோட இன்ஸ்பிரேஷனில் சில விஷயங்கள்லாம் வச்சு ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உட்காடுறாங்க. சர்க்கார் படத்தில் எல்லாமே போகுது. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. இது ஏன் கதைன்னு ஒருத்தர் வர்றாரு. அந்த படத்துடைய பெயர் செங்கோல், நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் நிற்கிது. 2 படத்தையும் போய் பார்க்குறாங்க. அது ரைட்டர் அசோசியேஷன் தலைவர் அந்த பாக்கியராஜ் சார் 2யுமே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் ஓப்பனாக சொல்லிடுறாரு, இந்த செங்கோல் படத்தோடைய பெரும்பாலான காட்சிகள் வந்து சர்க்கார் படத்துலேயே இருக்குது, அதனால் வந்து இதுக்கு காப்பி ரைட்ஸ் வந்து இவருக்கு தான் வேணும் அப்படின் போது ஏஆர் முருகதாஸ் தரப்பை எதிர்ப்பு தெரிவிக்குது. என்னோட கதை என்னோட கிரியேஷனில் வருது, ஏதோ ஒரு கோயின்சிடென்டலாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய போட்டியே அது போகுது. என்ன போட்டி போகுதுன்னா, கோயின்சிடென்டலாக ஒரு சீன் வரலாம், ஆனால் படம் முழுசு எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி மாறி 2 பேருக்குள்ளேயே ஒரே ஒரு பெருசாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஃபைனலாக அந்த செங்கோல் அந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது தாண்டி பாக்கியராஜ் சார்னால ஏஆர் முருகதாஸோடைய கதை திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய டேமேஜ் ஆச்சு. அதே சமயம் சர்க்கார் படமும் பெருசாக போகலை, ஒரு பெரிய அடி வாங்குச்சு. நண்பர்கள் சிலர்லாம் வந்து ஏன்னா இந்த கதைக்காடா வந்து என் கதை உங்க கதை அடிச்சுக்கிட்டிங்கலாம் நிறையா பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பயங்கர டிப்ரெஷனில் இருக்கார். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து தர்பார்னு ஒரு படம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினி, வந்து பண்ணுங்க முருகதாஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த இடத்துல அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கணுமா இல்லையா? அவர் கதை எவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே பண்ணி ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னும் போது அது எப்படி ஒன்று பண்ணியிருந்துருக்கணும். அவரோட படத்தில் ஏஆர் முருகதாஸ் படத்தில் வில்லன் கேரக்டர் மட்டும்தான் டாமினெண்ட்டாக இருக்கும், அதனால தான் அந்த படம் நிற்கும். இந்த படத்தில் ஒரு டம்மி பீஸாக ஒன்று வில்லனை போட்டு உட்கார வச்சு தர்பார் படத்தில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய வயசில் பொண்ணு அப்பாவுக்கு அம்மா தேடிக்கிட்டு சின்னம்மா தேடிக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் என்ன மாதிரி அக்செப்ட் பண்ணுவாங்க, இதில் என்ன காமெடி இருந்துச்சு, இதில் என்ன சென்ஸ் இருந்துச்சு, இது என்ன கதை கேட்டால் வந்து கடைசியில் வந்து அப்போ அரசியல் குதிச்சுட்டு டைம், அதனால் அவசரமாக எடுத்துகிட்டு இப்போ ரஜினி வச்சு எடுக்கும்போது என்ன அவசரம் வேண்டி கிடக்கு, அழகாக எடுக்கிறத விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு அந்த தர்பார் ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆச்சா. அதுக்கப்புறம் கொரோனாவும் வந்துருச்சு, டோட்டலாகவும் அடி வாங்கி தர்பார் ஒரு பெரிய அடி, டோட்டலாக வந்து அந்த கரியர் எல்லாமே பிரச்சனை, ஏஆர் முருகதாஸ் ஃபீல்ட் அவுட்டு அப்படிங்கிறலாம் போய் ஒரு 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 இதாகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து திரும்பி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்போது தான் துப்பாக்கி 2 ஆர் கத்தி 2 ஏதாவது ஒன்று பண்ணலான்னு விஜய் வச்சு அப்ரோச் பண்ணி நிறையா பேசுகிறாங்க. பட் கதை திருட்டு மற்ற பிரச்சனைகள் எல்லாமே உள்ளே கூடி வந்ததுனால திரும்ப ஏஆர் முருகதாஸோட படம் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கெட்ட பேர் வந்துடுமோ, இல்லை ப்ரொடியூசர்ஸ் உள்ள வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள் விலகிக்கிட்டதாக கேள்விப்பட்டோம். எல்லாருமே விலகிக்கிட்டே இருக்கும்போது சிவகார்த்திகேயனை வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது பேசியிருக்காங்க. ஏன்னா சிவகார்த்திகேயனை வச்சு மான் கராத்தே படத்தை ஏஆர் முருகதாஸ் தான் தயாரிச்சிருந்தார். ஸோ அந்த ஒரு நன்றி விசுவாசம் ஒன்று இருக்கு இல்லையா. சிவகார்த்திகேயனோட அந்த அப்கமிங் கரியரில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சிவகார்த்திகேயன் இப்போ அமரன் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அதுக்கு முன்னாடி வரையும் அவர் 2ஆம் தர ஹீரோ தான். ஸோ அந்த இடத்துல செகண்டரி ஸ்டேஜ் ஹீரோவில் இருக்கும்போது பேசியிருக்காங்க, சார் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க மதராசின்னு சொல்லிட்டு. மதராசி ஆரம்பித்து போயிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு சல்மான் கான் கூப்பிட்டு சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்குள்ளே உள்ளே போகிறாரு.
அது சிக்கந்தரில் எதுக்கு சிக்கினாருன்னு தெரியல, சிக்கி சின்னவனம் ஆகிட்டார் பாவம். இப்போ அதுக்கடுத்து எல்லா இன்டர்வியூவும் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு, ஏயா போன அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவன் வாங்கின அடி தான் உள்ளூர்லேயே ஏகப்பட்ட அடி வாங்கியாச்சுல, எதுக்கு அசலூர்லேயும் போய் அடி வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அடி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. சரி, திரும்பவும் இங்கே 2 பேரும் பேசி அப்புறம் அமரன் ஹிட்டு வேற வச்சு மதராசி வந்து உள்ளே வருது. மதராசி பார்க்கும்போதே எல்லாமே தப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அது படம் பார்க்கறதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். நம்ம ஐடியாலஜிக்கலாக இப்போயே சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட சிவகார்த்திகேயனுடைய அந்த லுக்கில் ஒரு விஷயம், ஒரு அப்நார்மல் பர்சன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த அப்நார்மல் பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதற்கு முன்னாடி நிறைய ஆங்கில படங்களில் வந்திருக்கு. அதே மாதிரியே வந்து அவருடைய கஜினி படத்துலேயே இதே ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கும். இது ஒன்று இருக்கட்டும். வித்யுத் ஜம்மான் துப்பாக்கி படம். ஸோ துப்பாக்கி படத்தில் மாதிரி ஒரு கன்னு அது இதுன்னு ஒரு விஷயங்கள்லாம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இது 2 இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு அழகான ஒரு காதலி, இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து கரெக்டாக உள்ளே உட்காந்துருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ இந்த இடத்துல இது எல்லாமே வந்து எஸ்.ஜே. சூர்யாவுடைய நியூட்டனின் 3ஆம் விதின்னு ஒரு படங்க. அந்த படத்தில் என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு பெண், ஆங்கராக இருக்கிற ஒரு பெண்ணை அந்த சேனல் சிஇஓ வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிடுவார். இப்போ ஒரு பெரிய சிஇஓவாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண ஒரு பெண்ணை சாதாரணமாக லவ் பண்ணுற ஒருத்தர் எப்படி பழி வாங்குறாங்கிறது தான் நியூட்டனின் 3ஆம் விதியோட கதை. இதையே ஒரு வேளை ஆக்ஷனாக இவர் வந்து ஏஆர் முருகதாஸ் டிசைன் பண்ணி வச்சுருக்காரோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ நியூட்டனின் 3ஆம் விதி தான் மதராசியா அப்படிங்கிறது ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதில் இந்த இப்போ ட்ரெய்லரு, மேக்கிங் வீடியோ, அனிருத்து இந்த நெல்சன்லாம் உட்காந்து ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா, அதே மாதிரி இவரும் போய் உட்கார வச்சு வேட்டியை கட்டி லுங்கியை கட்டி உட்கார வச்சதெல்லாம் ரொம்ப அதிகம். இப்போ கூவி எல்லா இடத்துலையும் போய் பேச வைக்கிறது இன்னும் அதிகம். ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற அவருக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. அந்த மதிப்பு இப்போ இந்த அளவுக்கு வீழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு நிறுவனம் தான், கதை திருட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவர் அடுத்தடுத்து எடுத்த தோல்விகள், அதே மாதிரி பெரிய நடிகர்கள் மட்டும் வச்சுமே எடுத்து பண்ண அடுத்த ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே வந்து தப்பாக இருந்தது. இப்போ மதராசி சிவகார்த்திகேயன் படமா இல்லை ஏஆர் முருகதாஸ் படமானா இப்போ வந்து இது சிவகார்த்திகேயன் படமாக ஆயிடுச்சு. ஸோ ஏஆர் முருகதாஸ் அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சார். இது ஒரு கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த ஒரு கேரியரில் பீக் ஆகும். ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். அவருடைய கடைசியில் ரொம்ப டிசாஸ்டரான படங்கள் எடுத்துக்கோமே. சர்க்கார், இது எந்த ஊரில் நம்ம சர்க்கார்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அடுத்து வந்து தர்பார், எந்த ஊரில் நம்ம தர்பார்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ மதராசி, இது எல்லாமே வடமொழி சொல்லு. முதல்ல அந்த டைட்டிலில் ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கஜினி இது இல்லையா, கஜினி போகும்போது அவர் அந்த ஊர்லேருந்து படையெடுத்து வந்ததுயா, அந்த கதை அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தப்பான ஒரு விஷயமா எங்களுக்கு படுது. அது என்னமோ, அது டைட்டிலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஓவராலாக எங்களை பொறுத்த வரைக்கும் மதராசி ரிலீஸ் ஆக போது அது ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஏஆர் முருகதாஸுக்கு இது எந்த அளவுக்கு கம்பேக் கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.